உத்தரப்பிரதேசம் கான்பூர் அருகே இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 130ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? பலி எண்ணிக்கை 130ஆக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன, அது பற்றி சொல்லுங்கள். அதாவது மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் இருந்து பீகார் தலைநகர் பட்னாவிற்கு சென்று கொண்டிருந்த ரயிலானது விபத்திற்குள்ளாகி தற்பொழுது 24 மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ரயிலில் இருந்த மொத்தம் 14 பெட்டிகளும் தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகி இருக்கின்றன. அதில் ஒரு சில பெட்டிகளானது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குளிர்சாதன வசதி பெட்டிகள், அதே போல முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் என மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பெட்டியின் அடியில் மற்றொரு பெட்டியும் மாற்றிக்கொண்டு இருப்பதால் தான் இந்த பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது தண்டவாளத்தில் அந்த சேதமடைந்து கவிழ்ந்திருக்கக்கூடிய பெட்டிகளை மீட்பதற்கான பணிகள் மிகவும் துரித கதியில் நடைபெற்று வருகின்றன. அதற்காகத்தான் தற்பொழுது அதாவது இந்தியன் ரயில்வேயில் பயன்படுத்தக்கூடிய ராட்சத கிரேன் மூலம், அதாவது இந்த கிரேன் மூலம் சுமார் 140 டன் எடை கொண்ட பொருளினை தூக்க முடியும். அந்த கிரேனை கொண்டுதான் தற்பொழுது தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை தான் தற்பொழுது வரை ரயில்வே அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். அதே போல தண்டவாளமும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை சரி செய்யும் பணியிலும் அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த பலி எண்ணிக்கையை பொறுத்த வரைக்குமே, அதாவது ஒரு பெட்டி அடியில் மாட்டிக்கொண்டு இருப்பதால் அந்த பெட்டிக்கு இடையில் சில உடல்கள் மீட்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் தற்பொழுது தொடர்ந்து அந்த மேலே இருக்கக்கூடிய பெட்டிகளை நிலைநிறுத்தி வருகின்றனர். அதன் பின்னர் தான் அடியில் உடைந்த பாகங்களில் ஏதேனும் உடல்கள் சிக்கி இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து மீட்பு படையினர் அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். லலிதா, மதியழகன், மீட்பு பணிகளை துரிதப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? அதாவது மீட்பு பணிகளை பொறுத்தவரைக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நேற்று காலை 9 மணிக்கு மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் சேர்த்து இராணுவத்தினரும் இங்கே தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நேற்று காலை சுமார் 9 மணி அளவில் தொடங்கிய இந்த மீட்பு பணியானது நள்ளிரவும் விளக்குகளின் துணையுடன் நள்ளிரவும் தொடர்ந்தது. தற்பொழுதும் தொடர்ந்து மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த பெட்டிகளை சரி செய்தால் மட்டுமே விபத்து எண்ணிக்கை மேலும் உயருமா அல்லது இறந்தவர்களின் உடல்கள் ஏதாவது இருந்தால் எடுக்க முடியும். அதே நேரத்தில் தண்டவாளங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய தண்டவாளங்களும் மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. அதனை சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற ரயில்களினுடைய போக்குவரத்துகளை சரி செய்ய முடியும். எனவே மீட்பு பணியில் இராணுவத்தினரும் சரி, தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மாநில மீட்பு படையினர், அதே போல உள்ளூர் காவல்துறையினர், இராணுவத்தினர் என பல்வேறு தரப்பினரும் மிக தீவிரமாக தொடர்ந்து மீட்பு பணிகளில் இரவு நேரத்தில் மீட்பு பணி தொடர்ந்தது. தற்பொழுதும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றே வருகிறது. லலிதா, மதியழகன், விபத்து நடந்த இடத்தை ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு நேரில் பார்வையிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விபத்திற்கான காரணங்கள் குறித்து முதற்கட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல் தெரிய வந்திருக்கிறதா மதியழகன்? அதாவது நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு இந்த இடத்தை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படும், அதே போல இந்த விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்தி உண்மை கண்டறியப்படும் என தெரிவித்திருந்தார். அதே போல பாஜகவினுடைய மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷியை பொறுத்தவரைக்கும் இதற்கு, அதாவது மத்திய அரசிற்கும் ரயில்வே துறைக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தீவிரவாதிகள் சிலர் நாச வேலையில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல தற்பொழுது 2-3 காரணங்கள் இந்த ரயில் விபத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. முதல் நேற்றே வெளிவந்த தகவல் தான், அதாவது தண்டவாளத்தின் சில பகுதிகளை துண்டித்து பிறரின் நாச வேலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம், இதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் கூறப்பட்டது. அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மற்றொரு காரணமாக தற்பொழுது ஒரு புதிய தகவலாக, அந்த ரயிலினுடைய 1-2 சக்கரங்கள் ரயில் பயணித்து கொண்டிருந்த பொழுதே அது ஜாம் ஆகி நின்று விட்டதால் அதன் காரணமாகவும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. முழுமையான விசாரணை முடிந்த பிறகுதான் இது குறித்த உண்மையான காரணம் நமக்கு தெரிய வரும். லலிதா, இந்தூர் பாட்னா விரைவு ரயில் விபத்திற்குள்ளான இடத்திலிருந்து கள தகவல்களை அளித்தமைக்காக நன்றி மதியழகன்.